மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமண அனுபவத்தில் 6வது பகுதி இன்றைய தினம். பகவானோடு பழகத் தொடங்கிய பிறகு ஒரு நெருக்கமான ஒரு சூழலை, அன்பை பகவான் வெளிப்படுத்தினார். அவரை தஞ்சமென்று அடைந்த பிறகு பயம் என்பது மெதுவாக என்னிடமிருந்து விலகத் தொடங்கியது. எதுவாக இருந்தாலும் பகவான் என்ற ஒரு தைரியம் வந்தது. நான் இதெல்லாம் எதுக்குமே பயப்படக்கூடாது, உலகத்தை மதிக்காத, ஏதோ ஓரளவு மதி, அதுக்கு மேலே அதில் இன்வால்வ் ஆகாத, நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நம்மளுடைய உலகம் ரமண உலகம், ரமணன் என்ன சொல்கிறானோ அதன்படி நடப்பது, நம்மளை நல்லா பத்திரமாக பாதுகாப்பான். எப்படி மார்க்கண்டேயன் சிவபெருமானுடைய பின்னால் ஒளிந்து கொண்டானோ அதுபோல் இந்த கவலைகளையெல்லாம், யமன் போன்று இருக்கின்ற கவலைகளையெல்லாம் பகவானிடம் ஒப்படைத்து விட்டு அவன் பின்னாலே நான் வாழத் தொடங்கினேன். அவன் சதா சர்வ காலமும் என்னை காப்பாற்றினான், என்னோடு இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். இன்று வரை பகவான் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எதை நம்புறியோ அது அப்படித்தான் நடக்கும். பகவான் சொல்வார். அவர்கள் பகவானோட, இறைவனோடு பேச முடியுமான்னு ஒருத்தன் கேட்குறான். ஆஹா, நீ அந்த பாவத்தில் இருந்தால் நல்லா பேசலாம். பகவான் சத்பாவத்தில் இருக்கின்ற பகவான் உன்னையும் சத்தாக்கி பேசி கொண்டிருப்பார். அவரோடு நீ பேசிக்கொண்டே இருக்கலாம். கேட்ட கேள்வி பேசணும். பொறுப்பு இல்லாத பேச்சு, தேவையில்லாத பேச்செல்லாம் அவர் பேச மாட்டார். நீ கவலைப்பட்டு ஒரு கேள்வி கேட்டால் பகவான் என்ன பண்ணுவார்னா, ஆமாம், நியாயமான பதில் தான், கேள்வி தானே அப்படின்னு சொல்லி உன்னை வழி நடத்துவார். இதெல்லாம் போக போக பழக பழக உனக்கு தெரியும். அதனால தான் முருகனார் சொன்னார், பழகியார் அறிவார் அவன் அருட்பரிசே. அவனுடைய பரிசை பழகினவர்கள் தான் தெரிந்து கொள்வார்கள். அப்படி நம்மளை மாற்றிகிட்டே இருக்கணும். என்ன, இங்கே வந்தாச்சு, ரமணர்கிட்ட வந்தாச்சு, இன்னும் 4 இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணினாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். உன்னை அவனை விட நல்லா காப்பாற்றுவார் பகவான். இதை நம்பணும். அதுதான் சாதுவம் சுவாமிகள் சொல்லும்போதே நன்றாய் காப்பாற்றப்படுகின்றார். எனக்கு சில சமயத்தில் பகவானே நீ இருக்கியா அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாவது கொஞ்சம் உன்னுடைய ஏதாவது ஒரு அற்புதம் காட்டேன் அப்படின்னு கேட்பேன். பகவான் என்ன பண்ணுவார், எனக்காக ஒரு அற்புதத்தை நடத்துவார். முருகனார் சொல்கிறார், எனக்காக வந்து அவதரித்தான். இதெல்லாம் சத்தியம். முருகனாருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும். நம்ம எல்லாருமே பகவான்கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்படி தான் சொல்லணும், எனக்காக பகவான் அவதரித்தார். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பகவான் கூடவே இருப்பார், உன்னை வழி நடத்துவார், உன்னை எல்லா பயங்களிலிருந்தும் விடுவிப்பார். ஒரு பிரச்சனையை சொல்லி ஒரு செகண்ட் கூட இருக்காது, பகவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிம்பார். எல்லா விஷயத்துலேயும் அப்படித்தான். என்ன, அந்த அற்புதங்களும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அந்த அற்புதங்கள் அதிசயமாய் ஆனந்தமாய் இருக்கும். நான் இருக்கேங்கிறத காமிச்சுட்டே இருப்பார். இருப்பும்பாங்க, இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட எனக்கு பகவான் இருந்துகிட்டே இருக்காருங்கிறது நல்லா தெரியும். முன்னாலேலாம் என்ன சொல்லுவேன், பகவானே நீ இருக்கிறது சத்தியமானான்னு சொன்னேன். அது சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னும் பகவானோட க்ளோஸாக பழகலை. அப்புறம் நீ இருக்கிறதுங்கிறது சத்தியம் அப்படின்னு சொல்கிறதே அசிங்கமான வார்த்தையாக இருக்குது. பகவான் இருந்து கொண்டே இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களையெல்லாம் பகவான் நடத்துகிறார். நீ செய்ய வேண்டியது பகவான் படத்து முன்னால் வேற என்ன உட்கார வேண்டியதுதான். உட்காந்துண்டு உன் கவலையை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பகவானோட இரு. பகவான் வழி நடத்துவார், உன்னை ஆட்கொள்வார், உன்னை ஆதரிப்பார், உன்னை கவலையில்லாத மனிதனாக ஆக்குவார்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.